ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து மொத்த அமௌண்ட்டையும் நம்ம எப்படி வித்ட்ரால் பண்றது, அது மட்டும் கிடையாது இந்த பிஎஃப் உடைய பேலன்ஸை வந்து எப்படி செக் பண்றது, அதன் பிறகு இந்த பிஎஃப்னா என்ன, இபிஎஃப்னா என்ன, இபிஎஸ்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில A to Z வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த எம்ப்ளாய் ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தெளிவாக வந்து தெரிஞ்சின பிறகு இந்த ஒரு கிளைம் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு டவுட்டும் இல்லாம இந்த பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்மளால வித்ட்ரால் பண்ண முடியும். அதன் கூடவே எந்த ஃபார்ம்ல வந்து எந்தெந்த அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா A to Z வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த பிஎஃப் கிளைம் பண்றாங்க, பிஎஃப் பேலன்ஸை வந்து செக் பண்றாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப எளிமையா வந்து சொல்லியிருக்கிறேன். அதன் கூடவே கண்டிப்பா பிஎஃப்ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் அது மட்டும் கிடையாது, பிஎஃப் வாங்குற ஒவ்வொரு எம்ப்ளாயும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்க தவறி போகும்போது நீங்க கிளைம் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் இஷ்யூ வரதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு. முதல் விஷயமா இந்த பிஎஃப் பேலன்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அதுல என்ன ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல இருந்து இப்போ ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, லாஸ்டா எவ்வளவு மந்த் உங்களுக்கு இந்த பிஎஃப் பிடிச்சிருக்காங்கன்ற அமௌண்டோட வந்துடும். ரெண்டாவது விஷயமா, இந்த பிஎஃப் பார்க்கறதுக்கு அபிஷியலான வெப்சைட் இந்த யூஏஎன் லாகின் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல நீங்க பாஸ்புக் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய யூஏஎன் பாஸ்வேர்ட் போட்டீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதை ஓடிபி போட்டு வெப்சைட் மூலமா நீங்க எந்தெந்த கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுல மந்த்லி எவ்வளவு வந்திருக்கு, இயர்லி எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்துருப்பாங்க. இதன் மூலியம் பார்த்துட்டு நீங்க ஈஸியா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா உமாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதன் மூலியமா உங்க யூஏஎன் லாகின் பண்ணி வச்சுக்க முடியும். உங்க ப்ரொஃபைல் அப்பப்ப நீங்க செக் பண்ணலாம். அதன் மூலியமாவும் இந்த ஒரு பேலன்ஸை நம்ம ஈஸியா வந்து செக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா உங்களுடைய பிஎஃப்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு ஈஸியா செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா வந்து இந்த எம்ப்ளாய் ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், இபிஎஃப்னா என்ன, இபிஎஸ்னா என்ன அப்படிங்கறதுல தெளிவா சொல்றேன். இதன் கூடவே உங்களுக்கு பிஎஃப்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ல வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் தெளிவா வந்து சொல்லியிருக்கேன். இதை உங்களுக்கு லாகின் பண்ணியே சிம்பிளா வந்து சொல்றேன். அதன் கூடவே இதை எப்படி கிளைம் பண்ணணும், எந்த ஃபார்ம் போட்டா நீங்க ஃபுல் அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகுதான் நம்ம வந்து பிஎஃப்ல இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுவோம். அதற்கு முன்னாடி இந்த பிஎஃப்ல இருக்க அமௌண்ட்டை செக் பண்றதுக்கு அபிஷியலான வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அது மூலியமா இந்த பேஜுக்கு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க குரோம் ப்ரௌசர்ல பாஸ்புக் யூஏஎன் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்டா வரக்கூடிய லிங்கை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். passbook.epindia.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்க யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கேப்சா வந்து போடுங்க. கேப்சா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை போட்டு லாகின் வந்து பண்ணிக்கங்க. ஒரு சிலருக்கு யூஏஎன் இப்பதான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் விஷயமா வந்து யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணணும். அதன் பிறகு யூஏஎனுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அதன் பிறகு யூஏஎன்ல லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கு நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் புக், பான் கார்டு இந்த மூணுத்தையும் கொடுத்து நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்க அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் ஆகிடும். இந்த விஷயம்லாம் பண்ணிட்டீங்கன்னா தெளிவா உங்களுடைய பிஎஃப் கரெக்டா கிளைம் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க கிளைம் வந்து பண்ணலாம். இப்போ இந்த பாஸ்புக்கை நான் லாகின் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னுமே டீட்டெயிலா புரியும். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல நான் லாகின் பண்ணிருக்கேன். என்னுடைய நேம் அதன் போல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எம்ப்ளாய் ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல டோட்டலா இவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுல வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதை தனித்தனியா கூட நம்மளால வந்து பார்க்க முடியும். இந்த டோட்டல் அவைல் பேலன்ஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த மெம்பர் வைஸ் பேலன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கம்பெனில எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுல தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டோட்டல் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெம்பர் ஐடியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க எந்தெந்த கம்பெனில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெம்பர் ஐடி மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த எம்ப்ளாயி ஷேர்னா என்ன, எம்ப்ளாயர் ஷேர்னா என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இதற்கு நீங்க பாஸ்
பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கம்பெனிலேருந்தும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த செலக்ட் மெம்பர் ஐடியில் நீங்கள் எந்த கம்பெனியில் இருக்கீங்கன்றத அந்த ஐடியை கிளிக் பண்ணி அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஐடியா கொடுத்து அதில் எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ ஷேராக இருக்குது, பென்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 வகையான ஷேர் வந்து கொடுப்பாங்க. இந்த 2 ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 12% அப்படிங்கிற விதத்தில் உங்கள் சேலரியில் கட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த எம்ப்ளாயி ஷேர் உங்களுக்கு 12% வந்து கட் பண்ணுவாங்க. இந்த எம்ப்ளாயி ஷேர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பணியாளருடைய பங்களிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எம்ப்ளாயர் ஷேர் அப்படின்னா உங்களுடைய முதலாளியுடைய பங்களிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எம்ப்ளாயி ஷேரில் உங்களுக்கு 12% அப்படியே ஃபுல்லாக வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த எம்ப்ளாயர் ஷேர் உங்கள் முதலாளியுடைய பங்குல இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.67% பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஷேர் ஆகும். இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி 8.33% உங்களுக்கு பென்ஷன் ஷேராகவுமே வந்து கொடுக்குறாங்க. இந்த பெர்சன்டேஜஸ்லாம் உங்களுக்கு இந்த பிஎஃப் வந்து பிடிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இபிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஷேரும் இந்த எம்ப்ளாயர் ஷேரும் சேர்ந்தது தான் உங்களுக்கு இபிஎஃப்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம். இதை வந்து இபிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இபிஎஸ் அப்படின்னா கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஷேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயிலை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் கிளைம் பண்ண போகிறேன், இப்போ நான் எதை வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணும்போது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் 31, அதே போல் ஃபார்ம் 19, அதே போல் ஃபார்ம் 10C அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபார்ம் வந்து கிளைம் பண்ணும்போது கிடைக்கும். இந்த ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் மேக்ஸிமம் இந்த ஃபார்ம்லாம் எப்போலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட்டாக வந்து இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து என்னுடைய அமௌண்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபார்ம் தான் உங்களால் வந்து ஷோ ஆகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார்ம் 31 உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம் 31 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து அவைலபிளாக காமிக்கும். இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களால் மொத்த அமௌண்ட் எடுக்க முடியாது. இதில் எடுக்க முடியக்கூடிய அமௌண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி ஷேர், இதில் மட்டும்தான் உங்களால் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100% உங்களால் வந்து அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ண முடியாது. 90% மேக்ஸிமம் உங்களால் வந்து இதில் வந்து இந்த அமௌண்ட்லேருந்து 90% நீங்கள் வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம். மீதி சதவீதம் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் அப்படியே தான் வந்திருக்கும். 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியாது. இந்த மொத்தமும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 19 யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம் 19 எப்போ எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகி 2 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C உங்களுக்கு அவைலபிளாக காட்டும். இந்த ஃபார்ம் 19ல் நீங்கள் வித்ட்ரால் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்காக எந்த ரீசனுமே நீங்கள் சொல்ல தேவை கிடையாது. மொத்த அமௌண்ட்டையுமே இந்த எம்ப்ளாயி ஷேரும் எம்ப்ளாயர் ஷேர்லையும் ரெண்டுத்தையுமே சேர்த்து உங்களால் வித்ட்ரால் வந்து பண்ண முடியும். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா நீங்கள் ரிலீவ் ஆன கம்பெனியுடைய எக்ஸிட் டேட்டை நாம் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கணும். அதையும் நான் கிளைம் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் நம்ம எப்படி வந்து போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் ஃபார்ம் 10C உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பென்ஷன் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் உங்களால் வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். நீங்கள் வந்து முதல் ஃபார்ம் அதாவது பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ரீசன் வந்து சொல்லணும். எதற்காக இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசனை கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் ஃபார்ம் 19ல் நீங்கள் எந்த ரீசனுமே இல்லாமல் எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரில் 2 இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் உங்களால் வித்ட்ரால் பண்ணியும். இப்போ இந்த பிஎஃப் லாகின் பண்ணி எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் கூடவே எந்தெந்த ஆப்ஷன் எனக்கு எந்தெந்த கம்பெனியில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அதற்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளைம் ஆப்ஷனில் உங்களுக்கு எத்தனை செட்டில் ஆயிருக்கு, எத்தனை ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிலையுமே எந்தெந்த மந்த்து மற்றும் எந்தெந்த இயருக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக நம்ம இயர் வைஸாக பார்த்துக்க முடியும். அதை டவுன்லோடும் பண்ணி நம்ம பிடிஎஃபாக வச்சுக்கலாம். இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வெப் பேஜ். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜ் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை கிளைம் பண்ணணுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.
இந்த யூஏஎன் லாகின் பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலியமாக கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கேப்சா இருக்கும் அதையும் போட்டுட்டு சைன்இன் பண்ணுங்கள். இதை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய யூஏஎன் ஆக்டிவில் இருக்கணும். ஒருவேளை உங்கள் யூஏஎன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் தெரிஞ்சுக்க இந்த நோ யுவர் யூஏஎனை கொடுத்து டீட்டெயிலை வந்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் யூஏஎன் நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். அதன் பிறகு ஆக்டிவ் யூஏஎன் இருக்கும், ஆக்டிவ் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு பாஸ்வேர்டு இருக்காது. ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு போட்டுட்டு இந்த யூஏஎன் பாஸ்வேர்டை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு லாகின் வந்து பண்றதுக்கு சரியான உங்களுக்கு ஸ்டெப்பா வந்து இருக்கும். இப்போ இந்த யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கேப்சாவையும் போட்டுருக்கேன், சைன் இன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆகும். ஒருவேளை இந்த ஓடிபி எல்லாம் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த ஓடிபியை போட்டுட்டு லாகின் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு இஸ் எக்ஸ்பயர்டு வந்திருக்கு, கைண்ட்லி அப்டேட் யுவர் பாஸ்வேர்டுன்னு. இப்போ இந்த இடத்துல ஓல்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்க நியூ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்க கெட் ஆதார் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அதன் பிறகு மறுபடியும் நீங்க லாகின் வந்து பண்ற மாதிரி வரும். பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டு கீழே டெக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு கெட் ஆதார் ஓடிபின்னு வரும், அதையும் வந்து கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல ஆதார் ஓடிபி வந்திருக்கும், அதையும் வந்து போட்டுட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும், அதையும் கொடுத்துக்குங்க. ஆதார் ஓடிபி போட்ட பிறகு சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி சேஞ்ச் நோட் அப்படின்னு சொல்லி வந்துடும். மறுபடியும் லாகின் வந்து பண்ண சொல்லி வரும். மறுபடியும் இந்த யூஏஎன் பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் வந்து சைன் இன் வந்து கொடுத்துங்க. மறுபடியும் உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை போட்டுட்டு கேப்சா போட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் இந்த பேஜ்ல. இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல இந்த கேஒய்சி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. புதிய இப்பதான் நான் வந்து ஸ்டார்டிங் யூஏஎன் வாங்கி இப்பதான் நான் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றவங்களுக்கு இந்த கேஒய்சியை கம்பல்சரி நீங்க பண்ணிருக்கணும். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்க பேன் கார்டு பேங்க் புக்கை கம்பல்சரி வந்து இருக்கணும். அதை தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிட்டேன். நான் ரிலீவ் ஆனதுல டோட்டல் அமௌண்ட்டையும் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸிஸ்ட் டேட் போட்டுக்கணும். நீங்களே எக்ஸிஸ்ட் டேட் போடலாம். அதுக்கு இந்த மேஜை கிளிக் பண்ணி மார்க் எக்ஸிஸ்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இதுல செலக்ட் எம்ப்ளாயின்னு இருக்கும், அதுல ஐடியை கிளிக் பண்ணிட்டு இதுல நீங்க எந்த டேட் மூலமா நீங்க வெளியே வந்தீங்கன்றத 2 டைம் இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதன் பிறகு ரிலீவ் ஆன டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஷார்ட் சர்வீஸ்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு ஓடிபி சென்ட் பண்ணி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிலீவ் ஆன டேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்துடும். இப்போ கிளைம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கிளைம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 EPF அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், இதுல டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை நீங்க 2க்கும் மேற்பட்ட கம்பெனில ஒர்க் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யலாம்னா இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்றக்கூடிய கம்பெனிக்கு எல்லாத்தையுமே உங்க அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா நீங்க கரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல இருந்து நீங்க டோட்டலா எடுத்துக்கலாம். அதுதான் ஒரு பெஸ்டான வே அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலா நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனில இருந்து ஒவ்வொரு கம்பெனியும் இந்த அமௌண்ட்டை எடுத்த பிறகுதான் நம்ம வந்து ஜாயின் வந்து பண்ணணும். ஆனா அப்படி நடக்காது. உடனுக்குடனே நம்ம கம்பெனி மாறதுனால 2க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் நம்ம இருந்தா கண்டிப்பா அதை வந்து நீங்க லாஸ்டா வேலை செய்யற கம்பெனிக்கு நீங்க கண்டிப்பா மூவ் பண்ண பிறகு இந்த அமௌண்ட்டை எடுத்துருங்க. அதே போல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க கரண்ட்ல வேலை செய்யற கம்பெனில நீங்க டோட்டலா வாஷ் அவுட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க டோட்டலா வாஷ் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இருந்து நீங்க அமௌண்ட் எடுக்கும்போது ஒருவேளை ப்ராப்ளம் வரதுக்கு மேக்சிமம் நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல அந்த கரண்ட் கம்பெனில இருந்து நீங்க மொத்தமா அமௌண்ட்டை வந்து நீங்க பிஎஃப் அட்வான்ஸை வந்து எடுக்கலாம். அந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல செகண்டா 1 மெம்பர்னு இருக்கும், அது டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு கம்பெனியுடைய ஐடியை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஐடியை நோட் பண்ண பிறகு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்னு இருக்கும், இதுல உங்களுடைய அந்த ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐடி வந்து தெரியல அப்படின்னா நீங்க இந்த மேனேஜ்ல உங்களுடைய ஐடி வந்து கிளியரா வந்து இருக்கும். இந்த பாஸ்புக்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஐடியை காப்பி பண்ணிக்கிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க கெட் டீடைல்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா கீழே டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்து சப்மிட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெம்பர் ஐடியும் கொடுத்து நீங்க ரெக்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளைம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கிளைம் ஃபார்ம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதை போட்டுட்டு ஜஸ்ட் வெரிஃபை அப்படிங்கறத கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் வந்து கேட்கும். கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க.
இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் மட்டும் தான் காமிக்குது. இந்த பிஎஃப் அட்வான்ஸ் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கரண்ட்ல கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த செலக்ட் சர்வீஸ்ல நீங்க வந்து உங்களுடைய ஐடியா வந்து கிளிக் பண்ணிக்கிங்க எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ரெட்ல மார்க் ஆயிருக்கு பாருங்க, அது உங்களால வந்து கண்டிப்பா எடுக்க முடியாது. நீங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்பஸ் ஆஃப் இது எதுக்கு எடுக்கிறீங்கன்ற ரீசன் இதுல வந்து நம்ம கொடுக்கணும். இதுல நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேரேஜ், அதே போல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், அதே போல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹில்னஸ், இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90% வித்ட்ரால் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 90% இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதுல நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க மேரேஜ் வந்து போடலாம், அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க் போடலாம், இல்லைனா ஹில்னஸ் போடலாம். நீங்க எது போட்டாலும் உங்களுக்கு வித்தின் 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் அட்வான்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ரெக்வயர்டுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்க அமௌண்ட்டை வந்து போட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிற அமௌண்ட்டை போட்டுட்டு கீழே எம்ப்ளாய் அட்ரஸ் இருக்கும், உங்க அட்ரஸை வந்து போட்டுட்டு கீழே உங்க பாஸ்புக் இருக்கும். கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் புக்ல உங்களுக்கு சீல் இருக்கலாம், அல்லது போட்டோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்க செக் புக்கை வந்து கூட உங்களுக்கு அப்லோட் வந்து பண்ணலாம். அது வந்து 100 KB மினிமம் 100 KB இருந்து மேக்ஸிமம் 500 KBக்குள்ள இருக்கணும். அதை ஜேபெக்ல ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். அதையும் தெரிஞ்சுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு கீழே டெக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து கொடுத்துட்டு ஆதார் ஓடிபி போட்டிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். நீங்கள் மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிஸ்ட் டேட் போட்டு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிருக்கணும். ஒரு கம்பெனிலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2 மாதம் ஆச்சு நீங்கள் கேப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரிலீவிங் டேட் போட்டு இதை வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வித்ட்ரால் பண்ண முடியும். அதனால நீங்கள் ஃபுல் அமௌண்ட் எடுக்க உங்களுக்கு ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் 19 வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபார்ம் 19ல உங்களால் எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரை சேர்த்து உங்களால் அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். அதே போல இந்த பென்ஷன் ஷேரை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபார்ம் 10C பயன்படுத்தி இந்த பென்ஷன் ஸ்கீமை உங்களால வந்து கண்டிப்பா ஃபுல்லா எடுத்துக்க முடியும். டோட்டலா நீங்க 19 ஃபார்ம் போட்ட பிறகு உடனே நீங்க 10C ஃபார்ம் உங்களால வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஒருவேளை 10C ஃபார்மை யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சர்வீஸ் பீரியட் டோட்டலா வந்து போயிடும். மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கும். இந்த 19 ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த ரீசனுமே கொடுக்க தேவையில்லை. நீங்க டோட்டலாவே மொத்தமே வந்து எடுத்துக்க முடியும். நீங்க இதுல அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15G அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணணும். அதற்கு உள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சப்மிட் பண்ண தேவை கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த பிஎஃப் அட்வான்ஸ்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய் ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் ரெண்டுத்துமே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 3 காரணங்களுக்காக உங்களால வந்து எடுக்க முடியும். ஒன்னு, நீங்க வீட்டுக்கு நீங்க ஒரு வீடு பர்பஸ் ஹவுசிங் வந்து இப்போ கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். அதற்கு நீங்க ஒரு கம்பெனில 5 வருஷம் மினிமம் ஒர்க் பண்ணிருக்கணும். அல்லது ஹவுசிங் லோன் எதனா எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்பெனில நீங்க 10 வருஷமாவது ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 31ல உங்களால எடுக்க முடியும். அதே போல கம்பெனி க்ளோஸ் பண்ணி ஒரு 6 மாதங்களுக்கு மேல ஆகுது, அதுல எந்த இழப்பீடும் நீங்க பெறலன்ற பட்சத்துல ஒருவேளை அன்எம்ப்ளாய்டா இருக்கீங்கன்னா இந்த பிஎஃப் ஃபார்ம் 31ல உங்களால் வந்து கண்டிப்பாக இந்த எம்ப்ளாயர் ஷேர் மற்றும் எம்ப்ளாயி ஷேரை சேர்த்து உங்களால் வந்து எடுக்க முடியும். இதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்ச பிறகு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் கரெக்டாக எப்படி நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.